ரம்யா கிருஷ்ணன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகை. இவங்க இதுநாள் வரைக்கும் பல கதாபாத்திரங்களில் ரொம்ப சிறப்பாக நடித்து அசத்தியிருக்காங்க. ஆனால் இவங்க எத்தனை கதாபாத்திரம் நடித்தாலும் படையப்பா படத்தில் நீலாம்பரி கதாபாத்திரம் யாராலும் மறக்க முடியாது. அந்த அளவிற்கு தன்னுடைய மிரட்டல்களால் நடிப்பில் அசத்தியிருப்பாங்க. இந்த நிலையில் படையப்பா படம் வெளிவருவதற்கு முன்பு பலரும் என்னிடம் பட ரிலீஸின் போது தமிழகத்தில் இருக்காதீங்க அப்படின்னு அச்சப்படுத்தினாங்க. நானும் தமிழகத்தில் இல்லை. பிறகு தமிழகம் வந்த பிறகு தான் என்னை மிகப்பெரிய அளவில் என்ன ஆனதுன்றதே புரிய வந்துச்சு. தமிழகமே என்னை திட்டி தீர்த்தது. ஆனால் அந்த கதாபாத்திரம் தான் எனக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு படையப்பா திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஒரு வில்லியாக நடிச்சிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன். பொதுவாக ரசிகர்கள் மனத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வில்லி கதாபாத்திரத்தில் வில்லி ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நிஜமாகவே ஒரு வில்லி அளவுக்கு அவங்க சித்தரித்து வச்சுருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும், யோசித்து வச்சுருவாங்கன்னு. இந்த நிலையில் தான் நீங்கள் ஊருக்கே வராதீங்க அப்படின்னு படையப்பா திரைப்படம் வெளியானப்போ சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்களா ரம்யா கிருஷ்ணன். அப்புறம் தான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான கதாபாத்திரம் நடித்ததில் மக்களுக்கு பெரிதாக விருப்பம் இல்லை அப்படின்னும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற காரணத்தினால தான் அவங்கள அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க சொன்னாங்க, ஊருக்கே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நிச்சயமாக ஒரு சில கேரக்டர்லாம் வேறு யாரும் நடித்தாலும் நல்லா இருக்காது, இவங்க நடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல கதாபாத்திரங்களை ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த கதாபாத்திரம் ரொம்பவே எல்லோருக்குமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பிடிக்காத ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும். வீம்பு, தான் நினச்சதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுடைய எண்ணம் அப்படின்னு கொஞ்சம் வீம்பாக தான் இருக்கும். இந்த சூழலில் இதுக்கு மேலே அவங்க ஊரில் இருந்தால் மக்கள் நிச்சயமாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு. இவங்க நிஜமாகவே அந்த கதாபாத்திரம் போல் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அவங்கள ஊரை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்க சொன்னாங்க அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.